எனக்கு வயசு 35ங்க. ஆனால் பார்க்குறவங்களாம் என்ன கேட்குறாங்க, ஏன் உங்கள் முகத்தில் இப்போவே சுருக்கம் தெரியுது, பார்க்குறதுக்கு வயசானவங்க மாதிரி இருக்கீங்க, அது மட்டும் இல்லை கண்ணை சுற்றி எதுக்கு உங்களுக்கு ரொம்ப கருமையாக இருக்குது, கண்ணுக்கு அடியில் எதுக்கு ஒரு திட்டு மாதிரி டபுள் ஐஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கு, ஃபேஸில் மங்கு எதுக்கு வந்திருக்கு, பார்க்குறதுக்கு உங்கள் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, இந்த மாதிரியெல்லாம் உங்களை யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மூஞ்சில் அடித்தது மாதிரி நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். இந்த க்ரீமை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. அப்புறம் அவங்க உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒரு அழகி, அது மட்டும் இல்லைங்க பேரழகியாக மாறிடுவீங்க. கண்டிப்பாக இந்த க்ரீமை பயன்படுத்தி பாருங்கள். வச்சு எப்படி நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த கார்ன் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த தொலியெல்லாம் நம்ம அப்படியே லேயராக வரும் பார்த்திங்களா, இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது உள்பகுதியில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், முடி மாதிரி, அதாவது மயிர் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லேயர் உள்ளே இருக்கும். அதுதான் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் சுருக்கங்களை நீக்கிறதுக்கும் இந்த முடி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நல்லா பயன்படுத்த போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஒரு சில கார்னில் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். இந்த கார்னை நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. இன்னொரு கார்னில் இருக்கிறதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 கார்னில் இருக்கிறத எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, சுருக்கங்கள் அதிகமாக இருக்குது, ஃபேஸ் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க, ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுனால இதை வாஷ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி நம்ம நல்லா ஒரு கவர் பண்ண மாதிரி அதுக்குள்ளே தானே இருக்குது, அதனால் நம்ம இதை வாஷ் பண்ண அவசியம் இல்லை. அப்படி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது நான் இதில் வந்து 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே இந்த இதை எடுத்திருக்கோம், அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். உள்ள வச்சாச்சு. நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இது வந்து இந்த நாரில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த பாலில் இறங்கணும். நம்ம அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா இதை வந்து வேக வச்சுருவோம். வேகும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாலில் வந்து எல்லா சத்துக்களும் இறங்கிடும். ஏன் நம்ம பால் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாலில் நிறைய வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம மில்கை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணனால ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறும். அதுக்காக வந்து நம்ம பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பால் இல்லை அவசரத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணி இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். என்ன நீங்கள் பால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், அதுக்கு தான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை எடுத்துடலாம். தூசி மாதிரி இருக்குது. நல்லா இப்போ நமக்கு நல்லா வந்து வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் வந்து ஆட் பண்ண போகிறது என்னென்னா மஞ்சள் பொடி தாங்க ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ண மஞ்சள் பொடியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒரு பஞ்சாக அப்படியே இருக்குல்ல, இதே மாதிரி இருக்கட்டும். ஏன் இருக்கட்டும் அப்படின்னா இதில் ஒரு காரணம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த பஞ்சை வந்து நம்ம ஃபேஸுக்கு சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம இதை கட் பண்ணாமல் அதனால தான் நம்ம அப்படியே வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதுக்காக தான் சொல்ல வரேன். பாருங்கள், அப்படியே எடுத்தோம்னா அப்படியே வருது பாருங்களேன். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கணும். அடுத்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் சூப்பராக ஒரு ஸ்க்ரப் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. முக்கியமாக அதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸுக்கு அந்த க்ரீமை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு, அதாவது க்ரீமை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த நான் சொல்கிற ப்ராசஸை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த க்ரீமை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வரும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணும்பொழுது நல்லாவே ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு.
வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள். அப்படியே எடுத்துடலாம். நல்லா நீங்கள் எடுத்தோடனே அது வடிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அதில் உள்ள தண்ணி அப்படியே வடியுதில்ல, அந்த எசன்ஸ் எல்லாமே வடிஞ்சிருது. வடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன பவுலில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எதுக்குன்ட்டு. பார்க்க செம்மையாக இருக்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அப்படி இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது கார்ன் மாவு, ஸ்டார்ச் தான், கார்ன் ஸ்டார்ச் தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு இதுக்கு குட்டி ஸ்பூனாக இருக்கிறனால 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ச் மட்டும், அதாவது கார்ன் மாவு மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்றது கிடையாது, கடலை மாவும் சேர்த்தே இதில் வந்து ஆட் பண்ணணும். கட்டிகள் இருக்கக்கூடாது பாருங்கள், கட்டி கட்டியாக விழுது. அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தினோம்னா நமக்கு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும். நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு, ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட் மட்டும் நம்ம கையெடுக்காமல் அந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தால் நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃபைனலாக நம்ம தேவைப்பட்டதுன்னா மட்டும் யூஸ் பண்ணுற பொருள் நான் சொல்கிறேன், அதை மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 மினிட் வச்சா போதும் பாருங்கள். அதனால நல்லா ஒரு திக்காக மாறிடுச்சு பாருங்கள். அடி பிடிச்சிடாமல் ஸ்லிம்மில் லோ ஃப்ளேமில் ஒன்று வச்சுக்கோங்க. க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும். இந்த க்ரீமை நீங்கள் 1 மந்த்துக்கு வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கன்சிஸ்டன்சி இப்படியே தான் இருக்கும். அதனால தான் நம்ம கடலை மாவு இது கூட வந்து ஆட் பண்ணுறது. நீங்கள் வெறும் கார்ன் மாவு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகும். அதனால் நான் வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம். தேவைப்பட்டதுன்னா இதில் வந்து நீங்கள் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா சுத்தமான கோகோனட் ஆயிலாக பார்த்து வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விட்டமின் இ கேப்சூல் ஒரு கேப்சூல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். 5 ட்ராப்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள் க்ரீம், செம்ம சூப்பராக இருக்குங்க. எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக மாஸ்க் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணவே வேண்டாம். கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக யங்காக இருப்பீங்க. எல்லோரும் உங்களை கேட்பாங்க என்ன ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிங்க, செம்மையாக ப்ரைட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும். இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரீம் அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இன்றைக்கி இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஃபேஸ்க்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபேஸ் பாருங்கள் பயங்கர டல்லாகவும் டேனாகவும் இருக்குது. எல்லாம் பாருங்கள் எனக்கு இந்த இடம் மங்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனாலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்குறவங்கலாம் என்னை கேட்குறாங்க, என்ன ஃபேஸில் இந்த இடத்துலலாம் பிளாக்காக தெரியுது, இந்த இடத்துலையும் பிளாக்காக தெரியுது, என்ன பண்ணீங்க உங்கள் ஃபேஸுக்கு அப்படின்னு. நான் அதனால தான் முக்கியமாக இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வந்து கொடுக்குங்க. 1 வீக்கில் இந்த க்ரீமை யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல இருக்க மங்கெல்லாம் காணா போயிடும், டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும், ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக ப்ரைட்டாக மாற்றிடும். இப்போ நம்ம ஒரு மாஸ்க் மாதிரி ஃபேஸில் போட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இதாங்க எடுத்துருக்கோம். இதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக நம்ம ஃபேஸில் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எப்பயுமே நான் ரோஸ் வாட்டர் வீட்டில் வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், அந்த ரோஸ் வாட்டரை இதில் நம்ம ஸ்ப்ரே பாட்டில் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சும் நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில்
அப்படியே வச்சு விட்டுறலாம். இது நம்ம ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வச்சிட்றேன் இந்த இடத்துக்கு, இவ்வளோ தூரத்துக்கு. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி வைங்க. இதனால தான் நான் நிறைய எடுத்துக்க சொன்னேன். எனக்கு வந்து 2 கார்னில் தான் கிடச்சிது. இந்த மாதிரி ஃபேஸில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம அப்படியே இல்லாத இடத்துல அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், அந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, இந்த பிரைட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு ரோஸ் வாட்டர் தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்டலாக பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி விடாமல் மைல்டாக அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு 2 மினிட்ஸில் ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த க்ரீம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, ஃபேஸுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு க்ரீமை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. உங்கள் ஃபேஸை வந்து அவ்வளோ அருமையாக சேஞ்ச் ஆகிடும். உங்களை பார்த்தாலே எல்லோரும் கேட்பாங்க, எப்படி உங்கள் ஃபேஸ் இவ்வளோ நல்லா இருக்குது, எது கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா நேச்சுரலாக கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கெமிக்கல் க்ரீம் இமீடியட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்றதுனால கெமிக்கல் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நல்லதே கிடையாது. அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணும். அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த க்ரீம் மாதிரி இது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் க்ரீமு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் இப்படி இழுத்து விட்டுக்கிறேன்னா கொஞ்சம் நரைச்சி முடி எல்லாமே தெரியுது, அதனால் நான் இழுத்து விட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன், அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆவீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என் ஃபேஸ் பார்த்தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. வேறு ஸ்க்ரப் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு இருக்குது ஃபேஸு, செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நிறையாலாம் நம்ம க்ரீம் எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நம்ம க்ரீம் வந்து இவ்வளோ தான் எடுக்கிறோம். இதுக்கு மேலே நமக்கு க்ரீமே வேண்டாங்க. தொடச்ச உடனே எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து செம்மையாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபேஸ் எப்படி வருதுன்ட்டு. பார்த்ததை விட டபுள் மடங்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக பல தக்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்ளை பண்ணும்பொழுது எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ். வாவ், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட வாஷ் பண்ணுறதை நான் தொடச்சே காட்டுறேன் பாருங்கள். வெறும் 5 மினிட்ஸ் மட்டும்தாங்க விட்டோம். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். வாவ், ஐயோ செம்மையாக இருக்குது. சொல்ல வந்து வார்த்தைகளே இல்லை. உண்மையாகவே சொல்லப்போனால் நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. என்னால் எப்படின்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு.
எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நினச்சே நான் பார்க்கல. இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, 100% சொல்கிறத விட 500% எனக்கு அது ரிசல்ட் செம்ம சூப்பராக கிடச்சிருக்குங்க. இந்த அளவுக்கு கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுருங்க மக்களே. மறந்துடாமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம்.